ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து ஃபோன்பே அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம ப்ரீவியஸ் ஃபீச்சர்ஸை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ நார்மலாக கூகுள் பேவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் ஐக்கான் நீங்கள் என்ன இமெயில் ஐடியில் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுருக்கீங்களோ அந்த ப்ரொஃபைல் பிக்சர் தான் கூகுள் பேயில் டிஸ்பிளே ஆகும். அது மாதிரி இல்லாமல் ஃபோன்பேயில் தேவைப்பட்ட ப்ரொஃபைல் பிக்சரை ஆட் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுடைய ஃபோன்பேயில் எப்படி ப்ரொஃபைல் பிக்சரை சேஞ்ச் பண்ணுறது, ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன்பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. டாப்பில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. மறுபடியும் ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே பென்சில் மார்க்கும் கேமராவும் இருக்கும். இந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுடைய ஃபுல் நேமும் இமெயில் ஐடியும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஒன் ஸ்டெப் பேக் வாங்க. இப்போ அந்த பென்சில் மார்க் பக்கத்தில் இருக்கிற அந்த கேமராவை கிளிக் பண்ணுங்கள். கேமராவை கிளிக் பண்ணோன்னே ப்ரொஃபைல் பிக்சர் நம்ம என்ன வச்சுருக்கிறோமோ அது டிஸ்பிளே ஆகும். அதுக்கு கீழே ஒரு பென்சில் மார்க் டிஸ்பிளே ஆகும். இப்போ அந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ ஆல்பத்துலேருந்து சூஸ் பண்ணுறீங்களா, ஃபோட்டோஸ்லேருந்து சூஸ் பண்ணுறீங்களா, இல்லை கேமராவை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம ஆல்பத்தை கிளிக் பண்ணிக்குவோம். ஆல்பத்தை கிளிக் பண்ணோன்னே எல்லா ஃபோட்டோஸுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எந்த ஃபோட்டோவை நீங்கள் வைக்கணும், ப்ரொஃபைல் பிக்சராக வைக்கணுமோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே பாட்டமில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை கிராப் பண்ணுமா இல்லை ரொட்டேட் பண்ணுமான்னு கேட்குது. ரொட்டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்க முடியும், ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி. அதே மாதிரி கிராப்பை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ எவ்வளோ தூரம் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா டிக் மார்க் இருக்கும். டிக் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோடுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் சூஸ் பண்ண அந்த புது பிக்சர் உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கானாக டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்படி தான் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை செட் பண்ணிக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.